ஏழை விவசாயின் கனவு இல்லம். ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவன் உலகம் எல்லாம் ஒரு ஏக்கர் நிலமும் அவருடைய மனைவி வள்ளியும் தான். அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒரு ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார்கள். அந்த வீட்டில் மழை பெய்தால் கூரை தண்ணீர் கொட்டும். அங்கே இங்கே பாத்திரங்கள் தண்ணீரை பிடிப்பது வள்ளியின் வேலையாக இருக்கும். முருகன் சந்தையில் மூட்டை தூக்கும் வேலைக்கு செல்வான். ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. வீடு முழுவதும் சேதமடைந்தது. அன்று இரவு முருகன் வள்ளியிடம் சொன்னார், "வள்ளி, நம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும். அது நம் கனவு மட்டுமல்ல, நம் உழைப்புக்கு கிடைக்கும் கௌரவம்." அன்றிலிருந்து முருகன் கடுமையாக உழைத்தான். காலையில் வயலில் விவசாயம் செய்து மாலையில் சந்தையில் மூட்டை தூக்குவதும் என ஓயாமல் உழைத்தான். ஓயாமல் உழைத்தான். மனைவியும் கூடை உதவி செய்வார். தன் வயலில் விளைந்த காய்கறிகளை அவனுடைய மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்றுவிற்ற பணத்தை சிறக சிறக சேமித்தார். பல போராட்டத்திற்குப் பிறகு முருகன் தன் நிலத்தில் அடிவாரம் போட்டார். சிறிது காலம் சென்றது. வீட்டிற்கு நிலைவாசல் கணவனும் மனைவியும் சேர்ந்து வைத்தார்கள். அவர்களே வீடு கட்ட முழுவதும் உழைப்பை போட்டார்கள். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. முழுமையாக வீடு கட்டி முடித்தார்கள். வீட்டிற்கு அவர்களை சுண்ணாம்பு அடித்தார்கள். வீட்டுக்கு இடதுபுறத்தில் மாட்டுத் தொழுவம், வீட்டிற்கு இடதுபுறம் அடுப்படி வைத்திருந்தார்கள். வீட்டிற்கு சொந்த பந்தம் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கிரகப்பிரவேசம் மகிழ்ச்சி செய்தார்கள். அன்றே அந்த வீட்டிற்கு அவர்கள் குடிபோனார்கள். அவர்கள் மிகவும் ஆனந்தமாக இருந்தார்கள். வெளியில் சிறு கட்டில் போட்டு முருகன் படுத்துக் கொண்டிருந்தான். மனைவி வள்ளி சமைத்துக் கொண்டிருந்தாள். இருவரும் பேசிக்கொண்டே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது? நம் கடுமையாக உழைத்தால் உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயமாக நம் வாழ்வில் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.